குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கொலை விவகாரத்தில் ஆளுங்கட்சியினர் தலையீடு இருப்பதால் போலீஸ் விசாரணை நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அப்போதைய திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இதற்கிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய மனு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதற்கு முன்னதாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுகிறோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரிப்பதில் இருந்த முட்டுக்கட்டை தற்போது விலகியுள்ளது.